அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். சிம்ம ராசினருக்கு ராசியில் கேது, 6ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இணைவு, 7ஆம் இடத்தில் ராகு, 8இல் சனி, அஷ்டமத்து சனி, லாபஸ்தானத்தில் குரு வக்ரமடைந்திருக்கிறார். உத்தியோகத்தில் நிர்வாக திறமை வெளிப்படும். நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவீர்கள். புது வேலை தொடர்பான முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் கிடைக்கும். தந்தை வழி உறவினர்கள் மூலம் ஆதரவுகள் ஏற்படும். வர்த்தகம் தொடர்பான வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை கற்றுக்கொள்வீர்கள். கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் தங்களுக்கு ஏற்படும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் உருவாகும். நேர்மைக்கு உண்டான அங்கீகாரங்கள் கிடைக்கும். மனம் திறந்து பேசுவதன் மூலம் தெளிவு பிறக்கும். உடற்பயிற்சி தொடர்பான செயல்பாடுகளில் கலந்து கொள்வீர்கள். விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் செல்வாக்கு மேம்படும். இணையம் சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் தங்களுக்கு உண்டாகும். ராசிநாதன் சூரியன் 6ஆம் இடத்தில் சாதகமாக இருக்கிறார். அவரோடு செவ்வாயும் இருக்கிறார். லாபஸ்தானத்தில் குரு பகவான் சாதகமாக இருக்கிறார். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் தாங்கள் வெற்றி பெறுவீர்கள். சுகங்கள் அதிகரிக்கும். செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம். நல்ல பதவிகளை பெறலாம். விஐபி சந்திப்புகள் நடைபெற வாய்ப்புண்டு. உத்தியோகம் மற்றும் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். 7இல் சஞ்சரிக்கும் புதனால் வாழ்க்கை துணை மூலம் அல்லது நண்பர்கள் உதவியால் வருமானம் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி பெறும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலை இழந்தோருக்கு நல்ல வேலை திரும்பவும் கிடைக்கும். ராசியில் கேது இருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். சுப விரயங்களில் பணம் செலவாகலாம். சனி அஷ்டமத்தில் இருப்பதாலும் 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். நண்பர்களாலும் மனைவியாலும் சிற்சில பிரச்சனைகள் வரலாம். பொதுமக்கள் தொடர்பில் விரும்பத்தகாத சில பிரச்சனைகள் வரலாம். பிள்ளைகள் விஷயத்திலும் கவனம் தேவை. அஷ்டம திசை நடப்பவர்கள், அதாவது 8வது திசை நடப்பவர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். சங்கடங்கள், வழக்குகள் உங்களை அலைக்கழிக்கலாம். வாகனத்தில் செல்லும்போது கவனமாக செல்லுதல் வேண்டும். தொழிலில் அகலக்கால் வைத்தல் கூடாது. இருப்பதை பராமரியுங்கள். வீட்டில் மனைவியுடன் அன்பாக இருத்தல் வேண்டும். கோவிலுக்கு சென்றால் சூரிய பகவானை வழிபடுங்கள். சிவபெருமானை வழிபடுங்கள். அஷ்டமத்து சனி முடியும் வரை மிக கவனமாக இருத்தல் வேண்டும். ஜூன் 2இல் நடைபெறும் குரு பெயர்ச்சியில் குரு பகவான் கடகராசியிலிருந்து 9ஆம் பார்வையாக சனியை பார்த்த பிறகு சங்கடங்கள் குறையும். அதுவரை பொறுமை, இறை வழிபாடு அவசியம். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.